இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. கோவில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரம் மாநகரின் மையத்தில் உள்ள கோட்ராம்பாளையம் தெருவில் சுமார் 150 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ ரேணுகாதேவி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக பணிகள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு துவங்கி அனைத்து திருப்பணிகளும் நடைபெற்று முடிந்தது. இதைத் தொடர்ந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜை நேற்று முதல் தொடங்கப்பட்டு பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசம் யாகசாலையில் வைத்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் என பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலத்தாளம், சிவவாத்தியங்கள் முழங்க புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மூலமாக எடுத்து வந்து ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ ரேணுகாம்பாள், வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சாமி, குரு பகவான், கோபுரம் மற்றும் மூலவர் சன்னதிகளுக்கு ஆலய அர்ச்சகர் ராஜேஷ் சிவாச்சாரியார் தலைமையில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் ரேணுகா தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம், தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவினை செல்வ விநாயகர், ரேணுகா தேவி அம்மன் ஆலய ஆன்மீக மற்றும் சமுதாய சேவா அறக்கட்டளை மற்றும் கோட்ராம்பாளையம் பகுதிவாசிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.